மறுபடியும் அங்கே வலிக்குதா வலிக்குதா? அப்ப என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்னது சப்பலாங்குடி? நான் குடுப்பேன்டாப்பா, நீ கடிச்சு போடுவேன். நான் கொடுக்க போட்டேன் சாமி, உங்க கடிச்சு போடுவான். சரி தெரியாம என்ன சரியா சேவட பையன தாய் இல்லாத பிள்ளைங்க அண்ணா, ஒரு தாய் தந்தை மரும தெரிஞ்சிருக்கோம். முடிஞ்ச தாய் இல்லாத பிள்ளைங்க பிடிச்சி அடிக்குதுங்க. எப்படி பேசிட்டு போலாம் அவங்க அம்மா தெரியல. பிள்ளைங்க முடிஞ்ச பாரு தாயாரி திருந்தா தாயெல்லா பிள்ளையி தளர்த்தி எதிர் அடிக்கிறாரே, நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு தாயார் மாதா இல்ல பிள்ளையி மர்மமா பேசுறாரே, நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கு தாய் இருந்திருந்தா இந்த கதி நேர்ந்திருக்குமா? நம்மள தலை மேல தாய் இல்லாத பிள்ளை என்று நம்மள தலை மேல அடிக்கிறாங்க. மாதா இல்லா பிள்ளை என்று மர்மமா பேசுறாங்க. அண்ணா தாய் இல்லாத பாதி ஆகிவிட்டு பள்ளிக்கூடம் செல்லக்கூடாது, செல்லக்கூடாது. தந்தை யார் இடத்தில் சென்று யார் இருந்தால் நாங்கள் செல்வோம் பள்ளிக்கு. இருந்தாலும் பள்ளிக்கு செல்ல மாட்டோம். யார் இடத்தில் சொல்லலாம் சென்று ஏன் ஆசிரியர் அடித்தாரா? பள்ளிக்கு செல்கின்ற போது ஆசிரியர் அடிக்கவில்லை, மற்றொரு பிள்ளைகளும் அடிக்கவில்லை. என்ன நடந்தது தெரியுமா? தந்தையே சந்திரவதனி, என்னப்பா நடந்தது? அப்பா, எங்களை தாய் இல்ல
உண்மைதான் தந்தை. அப்பா எங்களை தலைமையாள அப்பா எங்களை அழைக்கிறாங்க. அதை மட்டும் என்ன பாருங்க தந்தை. ஒவ்வொரு தினமும் நான் அந்த நினைவுதானே அப்படியே சந்திரவதனா. அப்பா எங்களை பாதையில பிள்ளை இன்று எங்கள் வளர்ச்சின மாதா அப்பா எங்களை மர்மமா பேசுறாங்க. தாயில்லாத பிள்ளையின் கருவிலை கேவலமாக பேசுகிறார்கள். அதை மட்டும் என்ன பாவம் செய்தோம். அப்பா தந்தையே, என்னம்மா நடந்தது? குருவாகிய வாத்தியாரிடத்தில் சென்று பாடங்களை ஓதுகின்ற போது அந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் எல்லாம் எங்களை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? தாயில்லாத பிள்ளை என்று எங்களை தலைமையில அடித்தாரு. மாதா இல்லா பிள்ளை என்று மர்மமா பேசுறாங்க. என்னம்மா நான் செய்தேன்? என்ன செய்வேன்? அந்த இறைவன் நம்மளை படைத்தது இப்படிதானே. இந்த உலகத்திலே தாய் தந்தை இல்லாத நீங்க வாழ வேண்டும் என்று நாம் கேட்டு வந்தவர்கள் தானே. அனைவரும் உங்களை கேவலமாக பேசுகிறார்கள் தந்தையை தலைமீது அடிக்கிறார்கள். தாயில்லாத பிள்ளை தருதல பிள்ளை என்று எங்களை நானும் தாயில்லாத பிள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் என் மனதிலே நான் எண்ணத்தை கொண்டுதானே இருக்கின்றேன் கண்ணே. இதற்குவே நாங்கள் பள்ளிக்கு செல்ல மாட்டோம் கண்ணே, அப்படி சொல்ல வேண்டாம். அப்பா. பள்ளிக்கு செல்லவில்லை என்றால் ஆனால் கல்வி தேசத்த மன்னனுடைய பிள்ளைகள் ஆனால் கல்வியே கற்கவில்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? அப்படிப்பட்ட நாட்டில் உள்ள ஒரு அரசனுடைய பிள்ளைகள் கல்வியே கற்கவில்லை என்று என்னை கேவலமா பேசுவார்கள். அப்படியா? நீங்கள் பள்ளிக்கு சென்று கல்விகளை பகிர்ந்து வர வேண்டும் அப்பா. தந்தையே, கண்ணே, பள்ளிக்கு செல்வதாக இருந்தால் இடத்தில் ஒரு வார்த்தை ஒன்று கேட்கவா? அப்பா. என்னம்மா? தந்தையே, அப்பா எங்க தாய்க்கு பதிலாக அப்பா எங்களுக்கு தாய் ஒன்று
எங்களுக்கு மாத ஒன்று அங்க வேணும் அப்பா. தாய் இல்லாத பாடத்தாலே செல்வம் தந்தை.